இது உங்கள் நியூஸ் 5. கோயிலுக்கு பின்னால் வாங்கப்பட்ட இடத்துல நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. அது ரிலேட்டடாக போலீஸ் கமிஷனர் சார் பார்த்து we have given a petition. So he said he will be taking necessary action regarding that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் GM பூர்ணச்சந்திரன், நான் ரங்கை கவுண்டி வீதியில் வியாபாரேஸ்வரன் ஜாயின்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். சோமு ஃபார்ம்ஸுங்கிறது பேரூர் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் பேக் சைடில் வந்து ஒரு 36 ஏக்கர் 13 வருடங்களுக்கு முன்னாடி சைட் பிரித்தாங்க. அதில் நானும் ஒரு சைட்டு வாங்கியிருக்கிறேன். என்ன மாதிரி 150 பேர் அந்த சைட்டு வாங்கியிருக்கிறாங்க. 150 பேர்த்தி 300 கோடி ரூபாய் இன்றைக்கி மதிப்பு. அத்தனை ஏமாத்துறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை வந்து சோமுங்கிறவர் பண்ணிகிட்ருக்கிறார். 4 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இடத்துல வந்து நீங்கள் பணம் உங்களுக்குள்ளே வரவு செலவில் வந்து பாக்கி இருக்குது, அது நீங்கள் கொடுக்காதனால இடம் வந்து ஏலம் போடுறதா சொல்லி நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்கன்னு கேட்டான். நோட்டீஸ் தானே ஒட்டியிருக்கிறாங்க, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். அவர் கோர்ட்டில் பார்க்குறக்கு நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் வாங்கின சொத்து அவர் சொத்தை அபகரிக்கல. அவருக்கு 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது. 1000 கோடி ரூபா பிளாக் மணி வச்சுருப்பார். அதெல்லாம் எனக்கு அவரை போய் கேட்கணும். நாங்கள் காசு கொடுத்து வாங்கின எங்கள் பொருளை வந்து எதுக்கு ஏலத்துக்கு கொண்டாடுறாங்க? அதுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், போலீஸ் கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், பொருளாதார குற்றப்பிரிவில் மனு கொடுத்துருக்கோம், CM செல்லுக்கும் போட்டிருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கும்னு சொல்லி இப்போ எல்லோரும் இப்போ மறுபடியும் இப்போ எங்கே போகிறோம், SP ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்குறேன். கமிஷனர் நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சார், அவர்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது. அவர் எந்த அரசியலில் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கு தெரிய போகுது? நான் என்ன சொல்கிறேன், அவர் என்னமா இருந்துட்டு போரு, நான் கஷ்டப்பட்டு வாங்கின இடம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் வந்தால் சரி. அவருடைய பிரச்சனைக்கு நான் வரல. எங்களுக்கு எங்களுடைய இடம் பிரச்சனை இல்லாமல் நியாயத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் அரசாங்கத்தோட மனு வைக்கிறேன். அவ்வளோதான். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்குற போது தெளிவாக நாங்கள் வக்கீலை வச்சு எல்லாம் பார்த்து தான் பண்ணோம். இடத்தினுடைய பத்திரம் கரெக்டாக இருக்கா, EC கரெக்டாக இருக்கா, பட்டா கரெக்டாக இருக்கா, எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்க போய் தான் நாங்கள் அந்த சைட்டை வாங்கினோம். நாங்கள் சைட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே வரவு செலவில் மொத்தம் 36 ஏக்கரில் 23 ஏக்கருக்கு பணம் கொடுத்துட்டு 13 ஏக்கருக்கு பணம் தரலைன்னு சொல்லி இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனையே எங்களுக்கு வெளியே தெரியும். நோட்டீஸ் போய் தான் தெரியும். அதனால தான் இந்த பிரச்சனையை இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது தான். வேறு என்ன முடியும்? எங்கள் முதலே போகுதுங்கிற போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு சைட்டு ஒன்று 35 லட்ச ரூபா 12 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அதோட மதிப்பு 500 கோடி. 100 பேர் ங்கிறவர்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இடம் வாங்கியிருந்தோம். மேடம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இந்த மேடம் வந்து டாக்டர், இவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இவங்க எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு. அண்ட் நான் வந்து LIC அட்வைசர். எல்லாருமே எங்களுடைய சின்ன சின்ன சேமிப்பை வந்து சேர்த்தி வச்சு தான், இந்த தொகையை வந்து சேர்த்தி வச்சு தான் இந்த இடம் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வாங்கின இந்த இடத்துடைய மதிப்பு வந்து 35 லட்சம் 2012. இன்றைக்கி 13 வருஷம் கழித்து எங்களோட இடத்த வந்து நாங்கள் சுவாதீனத்தில் நாங்கள் இருக்கிற எங்கள் இடத்த வந்து இன்றைக்கி வந்து ஒரு நோட்டீஸ் போட்டு ஒட்டி இந்த இடத்த வந்து ஏலத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நாங்கள் எல்லோரும் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற அவேர்னஸில் வந்து இன்னும் நாங்கள் வெளியிலே வரல. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே நாங்கள் வந்து கமிஷனர் சாரை வந்து மீட் பண்ணி பார்த்துருக்கோம். சார்கிட்ட எங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கோம். இந்த 100 பேர் இன்றைக்கி ஏமாற்றப்பட்டிருக்கோங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து அதை பார்த்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, நாங்கள் யார்கிட்ட இருந்து வாங்கினமோ அந்த பர்சன் வந்து அவர் வாங்கின பர்சனுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் இஷ்யூ அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. பட் நாங்கள் வாங்கி 13 இயர்ஸ் கழித்து எங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து ஏலத்துக்கு விட்டுறது, அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இஷ்யூ வந்து நடந்தது, அதை நீங்கள் சொல்லுங்கள் மேம். இல்லைங்க, இப்போ அந்த எல்லா வீட்லையுமே எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாரும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இல்லை சார், வீடும் கட்டியிருக்காங்க, ஒரு சிலர் ஷெட்டு போட்டிருக்காங்க, ஒரு சிலர் வந்து அந்த ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த தொகை வந்து ஒரு சிறிய தொகை வந்து கிடையாது. 33 lakhs பிஃபோர் 13 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன தொகை வந்து கிடையாது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 1 கோடி ரூபாய் மதிப்பான ஒரு இழப்பை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம்.
ஸோ இதிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய விமோசனம் வந்து எங்களுக்கு வந்துட்டு சிஎம் கிட்ட இருந்தும் மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்தும் கிடைக்கணும். இந்த இதிலிருந்து எங்களோட இடத்த வந்து காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முறையீடுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதில் வந்து நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் ஒரு 8 பேர் அடுத்தவங்க சொத்தை வந்து எங்களுக்கு பிரித்து வித்துட்டாருங்க. சரிங்களா? அதில் நாங்கள் ஒரு 8 பேர் பாதிக்கப்பட்டு அதை கண்டுபிடிச்சி இதுக்கு முன்னாடி இந்த கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போன நவம்பர் மாதம் இதுக்கு முன்னாடி இந்த கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பதிலாக வந்து எங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக பணம் செலவு பண்ணி நாங்கள் 8 லட்சம் கொடுத்து புதுசாக வந்து இந்த இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு இடம் மாற்றி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவர் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து இடத்த விற்றுட்டாருங்க. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதை மாற்றி கொடுத்துருக்காரு. மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் பிரச்சனை. சரிங்களா?